வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு காடை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு 3 காடை எடுத்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், அதை மஞ்சள் கரு படாமல் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு வேண்டி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடை கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 1/2 ஹவராவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரெஸ்ட்டில் வைங்க. அப்போனா அந்த மசாலா நல்லா அந்த காடையோடு சேர்த்து நல்லா கவராகி வரும். இப்போது 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். அரை மணி நேரங்கிறதுனால அதுக்கு மேலே ஐஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகலை. இதை திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி அது ஹீட் ஆகிற வரைக்கும் இதுவுமே வெளியே இருக்கட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருக்க காடையை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம். 3 காடைங்கிறதுனால 4 பீஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அது எல்லாத்தையுமே இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்பவும் ஃப்ளேமை லோவாக வைக்காமல் ரொம்பவும் ஹையாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் குக் ஆனதும் மறுபக்கம் அப்படி நம்ம ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் எதையுமே போட்ட உடனே திருப்புனீங்கன்னா அது அடியில் இருக்கிற பேனில் பிடிச்சிரும். இப்போது ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்தை நல்லா வெந்ததுக்கப்புறம் பெரட்டினீங்கன்னா அடியில் எதுவுமே பிடிக்காது. இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு பக்கம் வெந்ததை மறுபக்கம் வேகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் பெரட்டி விட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு 2லேருந்து 3 தண்டு கருவேப்பிலையை நல்லா உருவி அந்த காடைக்கு மேலே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மறுபக்கத்தை பெரட்டி விடும்போது நல்லா அந்த காடை கூட சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு மணம் சூப்பராக இருக்கும். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை குறைச்சி வச்சு 2 பக்கமும் மாற்றி திருப்பி நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ரொம்பயுமே ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ ஒரு 90% நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம எடுத்துட்டோம்னாலே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். நம்ம காடையை எடுத்துட்டு இதில் இருக்க அந்த கருவேப்பிலையுமே நம்ம எடுத்துக்கோங்க. எடுத்து பொரிச்ச காடைக்கு மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் காடை செஞ்சு பாருங்கள். காடை ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.